ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜீவா. இந்த தாவேக அரசை ஆதரிக்கிறதா, எதுக்கு ஆதரிக்கிறோன்னு விடுதலைசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சொன்னாங்கன்னா, எங்க பிஜேபி உள்ள வந்துருங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருங்க, அது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் விஜய் கொள்கை தலைவரா பெரியார சொல்லியிருக்காருங்க, கொள்கை எதிரியா பாஜகவை சொல்லியிருக்காருங்க, இவர் ஒன்றும் பிஜேபி இல்லையே, பிஜேபியும் காணாம ஆக்கியிருக்காங்களே, சோ மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஆதரிப்போம், ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் உள்ள போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜயை தீர்மானிக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை கர்நாடக முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபரை டெல்லி பிரதிநிதியா போடுறாங்க. திருமாவளவன் அதை ஆதரித்து பேசுறாருங்க. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, திருமாவளவனா அப்படி பேசுறாரு. தமிழ் தேசியம் கேட்ட திருமாவளவனா, தமிழீழம் கேட்ட திருமாவளவன் இன்னைக்கு தெலுங்கு இருந்தா என்ன, ஆந்திராக்காரர் தமிழ்நாட்டுக்கு இருந்தா என்ன, விஜய் கட்சியின் முடிவு அப்படின்னு நிர்மல்குமாரை விட பல மடங்கு ஆதரித்து பேசுறாரு. இது எப்படி, எனக்கு இது அதிர்ச்சியா இருந்தது திருமாவளவன் இப்படி பேசுனது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியா இல்லைங்க. ஏன்னா அவர் அந்த ஜோதியில் தான் இருக்கிறாரு. முதல்ல அவங்க பேசுறதெல்லாம் வேறங்க. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த 10 நாளைக்குள்ள பேசுறதுனால எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க, சுத்தமா மறந்துருங்க, தொடச்சு எடுத்துருங்க. அது அரசியல்லே இல்ல. இப்ப என்ன பேசுறாங்களோ அதைத்தான் நம்ம அரசியலா எடுத்துக்கிடணும். இப்ப என்ன பேசுறாங்கன்னா, அவங்க தாவேக ஆதரவு நிலைப்பாட்டுலதான் திமுக கூட்டணிக்கு அவங்க திரும்ப போற மாதிரி அப்படியெல்லாம் தெரியல. காங்கிரஸ் திரும்பவே திரும்பாது நம்ம உறுதியா எடுத்துக்கிடலாம். ஐயுஎம்எல் திரும்பவே திரும்பாது நம்ம உறுதியா எடுத்துக்கிடலாம். சிபிஐ சிபிஎம்ல சிபிஎம்மோட நிலைப்பாடுகள் மட்டும் தேசிய அளவுல அவங்க மாற்றலாம். சிபிஐ நிலைப்பாடு அநேகமா அது தாவேக நிலைப்பாடு தான். அமைச்சரவையில் இடம் பெற்றா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்போ டெல்லி பிரதிநிதி நான் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் சரியா தவறா, அது ஒரு பிராடர் கொஸ்டின்ங்க. ஜெயலலிதா காலத்துல பிபி ராஜன் நான் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். அவர் பல் மருத்துவ நிபுணருங்க. அப்புறம் பின்னாடி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில எல்லாம் இருந்தாரு. அவர் நான் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். அப்ப என்ன ரீசன் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, டெல்லி ரெப்ரசன்டேட்டிவோட பணி லயசனிங் தான். அதுல பல லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது, குறிப்பா ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது அட்வான்டேஜ். நான் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் அவங்க எப்படி பணியாற்றுறாங்கிறத வச்சுதான் நம்ம எக்ஸ்டென்ஷன் தர போறோம். ஆனா பிபி ராஜனுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. அதாவது 1 வருஷமோ 1.5 வருஷமோ இருந்தாரு. அப்புறம் அவருக்கும் அதுல பெரிய அளவுக்கு அவரால் சாதிக்க முடியலையே, என்னன்னு தெரியல, அவர் திரும்பிட்டாரு. இடைப்பட்ட காலத்துல அப்படியே பல் மருத்துவக் கல்லூரி அது இதுன்னு வேற மாதிரி ரூட்ல ஒரு பயணம் போயிட்டாருங்க. அன்னைக்கு நான் நியூஸ் 18ல சொல்லும் போது ஒரு நண்பர் சொன்னாரு, இல்லைங்க அவர் அந்த இன்டர்நெட் டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலத்திலேயே சேட்டலைட் மூலமாக நெட் அப்படி இப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருந்தாருங்க அப்படின்னாங்க. எனக்கு உண்மை தெரியாது. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் நம்ம இவரை பாக்குறோம். இவருக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லாங்குவேஜ். அது டெல்லியில ரொம்ப முக்கியங்க. லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம், குறிப்பா ஹிந்தி. அப்புறம் இவருக்கு தெலுங்கு, கன்னடா, அதெல்லாம் அடிஷனல் அட்வான்டேஜ். பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா ஒரு 70,000 crores ஒர்த் ஆஃப் ரியல் எஸ்டேட் எம்பையர். ரியல் எஸ்டேட் எம்பையர்ல ஒரு நல்லபடியா செஞ்சா அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னா சிறிய சிறிய வேலை வாய்ப்புகள், ஒரு 300 கோடி 500 கோடி ரியல் எஸ்டேட் உள்ள இன்வெஸ்ட் பண்ணா சிறிய சிறிய வேலை வாய்ப்புகள் 500 800ன்னு கிடைக்குது, இப்பவும் கிடைக்குது. அட்வான்டேஜ். ஒரு கம்பெனில அவர் சிஇஓவா இருந்திருக்காரு, அது அட்வான்டேஜ். அப்புறம் அவரோட இன்னொரு பெரிய லாபம்னு நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, நான் பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் கிடையாது. அதே நேரத்துல அவங்களால அமைச்சர்கள் இல்ல லாபியிஸ்ட் இல்லாம டெல்லி பாலிடிக்ஸ் கிடையாதுங்க. நான் அங்க வேலை பார்த்திருக்கேன்ல, லாபியிஸ்ட் இல்லாம டெல்லி பாலிடிக்ஸே கிடையாது. இந்த லாபியிஸ்ட் பாலிடிக்ஸ்குள்ள வரவே மாட்டாங்க, அது ஒரு பெரிய சிக்கல். அவங்கள ஒரு நான் பொலிட்டிக்கல் பர்சன் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், பொலிட்டீஷியன் அப்ரோச் பண்ண முடியாது. அப்ப அங்க 2 பவர் சென்டருங்க எப்பவுமே டெல்லியில. ஒண்ணு ரெசிடென்ட் கமிஷனர், ஐஏஎஸ் போஸ்ட். அவங்களால என்னைக்குமே நான் பொலிட்டீஷியன் அதிகாரிகளை மட்டும்தான் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள் இருக்கவங்கள அவங்க அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும் போது அவங்களுக்கு தயக்கங்கள் இருக்கு. அப்ப 2 பேரும் கோஆர்டினேட் பண்ண வேண்டிய பணிதான். தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதுக்கு தகுதியானவர் இருப்பாங்களான்னா நிச்சயமா இருப்பாங்க. அதாவது அதர் ஸ்டேட்டு அதை மட்டுமே நம்ம ஒரு கிரைட்டீரியாவா எடுத்தோம் அப்படின்னா, ஆந்திராக்காரர் இல்ல கர்நாடகாக்காரர் அதை மட்டுமே கிரைட்டீரியா எடுத்தா தமிழ்நாட்டிலேயே ஈக்குவலா தகுதி உள்ளவங்க இருப்பாங்க. இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஆனா முதலமைச்சர்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, நான் அந்த காலத்துல ஜெயலலிதாவோட இருந்து பார்த்ததுனால இதை நான் சொல்றேங்க. அவங்க அப்படி பாக்குறது இல்ல. என்னன்னா டெல்லி சர்க்கிள்ல லாபியிஸ்ட், டெல்லி சர்க்கிள்ல இருக்கிற அதர் ஸ்டேட் பொலிட்டீஷியன் இவங்களோட மூவ் பண்ணக்கூடியவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்கணும்னு பாக்குறாங்க. பிபி ராஜன் நம்பிக்கைக்குரியவரா இருந்ததாக ஜெயலலிதா நினைச்சாங்க. நான் ஃபெயிலியர் அவரு. அந்த காலத்துல ஜோதி அண்ணா இருக்காரு இல்லைங்களா, இப்போ திமுகல இப்போ இருக்காரு. அவருதான் ஜெயலலிதாவுக்கு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்க. அப்ப 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு நம்பிக்கை ராஜ்யசபா எம்பி ஆகலாம், அப்படி இல்லைன்னா டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகலாம். இது 2 தான். வைகோ அதுக்கு ட்ரை பண்ணாருங்க. வைகோவுக்கு கிடைக்கிற ஒரு சூழல்லாம் தெரிஞ்சது. சமூகம் வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகல. இப்ப இதுவே வைகோவுக்கு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அது வேற மாதிரி இருந்திருக்கும். இல்ல வைகோக்கு போட்டா இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்காது. வைகோவை போட்டா இப்ப யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதான் அதுக்கு என்ன காரணம்னா தமிழ்நாடு பொலிட்டிஷியன் இருக்காரு. ஆனா இந்த ரோல் அவரால் செய்ய முடியாதுங்க. ரோல் இஸ் டிஃபரெண்ட். டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் ரோல் டிஃபரெண்ட். 1 இயர் ரோலுங்க. அது சரிப்பட்டு வரல அப்படின்னா உடனே எடுத்துருவாங்க. அரசியல்வாதியா இப்ப ஏகேஎஸ் விஜயன் தொடர்ந்து இருந்தாருனாங்க, அவர் திமுக அரசியலுக்குள்ளேயே இருந்தாரு. அதனால அவர் தொடர்ந்து இருந்தாரு. நிறைய பேரால தொடர்ந்து இருக்க முடியல. அதிமுக அரசியல் இருந்தவங்களாலே தொடர்ந்து இருக்க முடியல. 2 வருஷம் தான் இருந்தாங்க, அப்புறம் மாத்தி விட்டாங்க. அது ரொம்ப ஹைலி டெம்பரரி போஸ்ட். இன்னும் சொல்ல போனாங்க, அது வந்த காலகட்டமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ராஜாராம் அண்ணனுக்கு வந்து பழைய சபாநாயகருக்கு ஒரு அக்காமடேஷன் அதிமுக டெல்லி பிரதிநிதி ராஜாராம். அவர் தாங்க முதல் டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அவர் அந்த ரோலை நல்லா செஞ்சாரு. என்ன காரணம்னா அவருக்கு ஏற்கனவே டெல்லியில வந்து 2 தரப்புலயும் பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதாவது தரப்பும் நல்லா தெரியும், அதர் ஸ்டேட் பொலிட்டிஷியனையும் தெரியும், தமிழ்நாடு பாலிடிக்ஸும் தெரியும். இப்படி பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. அவரை தாண்டி மத்தவங்க யாருக்கும் அந்த சீனியாரிட்டி வரவே இல்ல. ஆக்சுவலா வரல. பிபி ராஜன்லாம் அப்படியே வந்து அவரு கோட் சூட் போட்டுட்டு ஒதுக்கமாவே இருப்பாருங்க. இவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த அப்பாயின்மெண்ட் வந்து அந்த கான்ட்ரோவர்சி 1 நாள் 2 நாள் தான் இருந்தது. இப்ப பார்த்தா இப்போ சுத்தமா டை டவுன் ஆயிடுச்சு. திருமா வந்து சொன்னதுனாலதான் இப்ப திருப்பி அது கிரியேட் ஆகி வருது. திருமா வந்து அதை ரொம்ப ஆதரிச்சு சொன்னதுனாலதான் திருப்பி வந்து அது ஒரு இஷ்யூவா மாறிட்டே வருது. அதாவது இதுல நம்ம எப்படி பார்க்கலாம்னா பொலிட்டிக்கல் ரீடிங், தாவேகா தரப்புக்கு ஆதரவாக இருக்கிற திமுக கூட்டணியில் இருந்து போன கட்சிகள், ரைட்டுங்களா? திமுக கூட்டணியில இருந்து போன கட்சிகள்ல காங்கிரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு தேதிக்கு தாவேகா ஜோதி. ஆனா அது அப்படியே நீடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப 2 சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்னா வருதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம். அப்போ இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி விஜய் வந்து தெலுங்கானால, கர்நாடகத்துல, கேரளாக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போவாரா? சரி, 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுக்குவோம். 10 தொகுதியிலையும் தாவேகா நிக்குமா, இல்ல வந்து கூட்டணி கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸுக்கு இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்களா? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியானவங்க இப்பவே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இடம் எல்லாம் வேணுங்க, நாங்க இப்ப ஆளுங்கட்சி. அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க, நாங்க இப்ப ஆளுங்கட்சி, போன தடவை மாதிரி எங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண முடியாது. அது திமுக சொல்றாரு, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து உரிய இடம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஏகப்பட்ட இடங்கள் எதிர்பார்ப்பாங்க. அது காங்கிரஸோட கலாச்சாரமே அதுதாங்க. பலத்துக்கு மீறி எதிர்பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த கதை வந்து ஆதவர்களுக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும்ல. விஜய்க்கு வேணா அவரோட கவனத்துக்கு போகாம இருக்கலாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த தொகுதி பேரத்துல எல்லா கூட்டணிகளும் தாவேகாவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நெருடல் வரத்தான் செய்யும். அந்த நெருடல் வரும்போது யார் நிலைச்சு நிக்க போறாங்க, யார் நிலைச்சு நிக்க போறது இல்ல அப்படிங்கிறது நமக்கு புலனாகும். அந்த லைட்ல தான் இந்த திருமாவோட இந்த ஆதரவு குரலை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த இடைத்தேர்தல கூட விசிகா மாதிரி கட்சிகள் எதிர்பார்க்குது, நாங்க 2 தொகுதி 1 தொகுதி நிக்கணும்னு. கண்டிப்பா எதிர்பார்க்கிறாங்க. சரி, பெருந்துறை ஒரு தொகுதி, தாராபுரம் ஒரு தொகுதி, 2 தொகுதியையும் வந்து விசிகா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை டிக்கெட் வேணும்னு எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா மதுராந்தகத்துல டிக்கெட் வேணும்னு எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வரிசையா எடுத்து பாருங்க, தொகுதிகள் எல்லாத்துலயுமே காங்கிரஸ் தொகுதிக்கும் சில வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எதிர்பார்க்கறாங்க, ஜெயிப்பாங்க ஜெயிக்கல இல்ல. விஜய் அந்த பேனர் தாவேகாவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, இதுல வந்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான கணக்கு தான். ஆனா ராஜினாமா பண்ணிட்டு போன எல்லாருமே நமக்கே இந்த டிக்கெட் திருப்பி கிடைக்கும்னு நினைச்சு தானே வந்தாங்க.
அது கிடைக்காது. இப்ப அது பிரச்சனை. அது கிடைக்காதுன்னு ஆயிருமே. அதனாலதான் இந்த ராஜினாமா அதன் மூலமாக ஒரு ஆளுங்கட்சிக்கு போகுது, திருப்பி அதே தொகுதியில டிக்கெட் வாங்குறது, அது குறிப்பா ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இடைவெளிக்குள்ள அந்த அரசியல் நிலைப்பாடு இது ஒர்க் அவுட் ஆகாது களத்துலங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்கீங்க. ஆனா பிசிகாவுக்கான தொகுதி மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வட தமிழகம் அந்த மாதிரியான பகுதி எனக்கு நீ சொல்ல மதுராந்தகம் சொல்லலாம். ஏன்னா ஈரோடு பெருந்துறை மாதிரிலாம் இப்ப பெருந்துறை மாதிரி பகுதியெல்லாம் பக்கா அதிமுக பெல்ட். அதனாலதான் அவங்க வேலுமணிக்கு ஒரு கொக்கி போடுறாங்க. சரி, கவுண்டர் ஓட்டு வங்கி மாறிங்க. இப்ப இதுல ஒரு மாபெரும் சிக்கல் இருக்கு. அதாவது எஸ்சி ஓட்டு வங்கிய தாவேகா கன்சால்டேட் பண்ணணும்னு நினைக்குது. ஏன்னா அவங்களுக்கு அங்க ஓட்டு கிடைச்சிருக்கு. பட்டியலினத்தவர்கள் ஓட்டுல ஒரு குறிப்பிடத்தகுந்த பகுதி தாவேகாவுக்கு இந்த வாட்டி விழுந்திருக்கு. அவங்க அதை கன்சால்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கன்சால்டேட் பண்ணும்போது திருமாவோட ஓட்டு வங்கி தேஞ்சிடக்கூடாதுங்கிற கவலை அவருக்கு இருக்கும். அவருக்கு அந்த ஓட்டு வங்கி தேவை. ஓட்டு வங்கி தேவைன்னா அவங்க வட தமிழகத்துல தாவேகா அவங்களுக்கு டிக்கெட் தருமா, அது எல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தாங்க. இப்போ கொங்கு மண்டலத்துல டிக்கெட் தரும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு அவங்க நினைக்கலாம். சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த கவுண்டர் ஓட்டு வங்கி ஊர்கள்ல எப்போதுமே எஸ்சி வெர்சஸ் அதர்ஸ் இருக்கிற அதே பாலிடிக்ஸ்குள்ள திருப்பி போகுது. இப்ப அண்ணாமலைன்னு ஒருத்தர் இதுக்குள்ள வராருங்கிறத எல்லாருமே வசதியா மறக்கிறாங்க. இடைத்தேர்தல் வரும்போது அண்ணாமலை பெருந்துறையில போட்டி போட்டாலும் பெருந்துறை வேட்பாளருக்கு ஒரு ஆதரவு அவர் கொடுக்கலாமே, அந்த சிக்கல் ஒண்ணு வருமே. கவுண்டர் ஓட்டு வங்கி எப்படி அதுல ரியாக்ட் பண்ண போகுது, பல கேள்விகள் இதுல இயல்பாவே இருக்குங்க. அப்படின்னா எடப்பாடி வெர்சஸ் தாவேகா ஆதரவு வேலுமணி வெர்சஸ் அண்ணாமலைங்கிற மாதிரி போகும் கவுண்டர் ஓட்டே. அண்ணாமலை அவரோட கட்சி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தொடங்க போறதா நண்பர்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு சும்மா எல்லாம் லீடர்ஸ் அந்த ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்துல் கலாம் பேர்ல அவரு தொடங்க போறதா சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஃபீல்டு பாலிடிக்ஸ்க்கு அதெல்லாம் ஒப்பேறாது. யாருமே எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு கட்சியில நம்ம என்ன ஆக முடியும், கிளை செயலர் ஆக முடியுமா, ஒன்றிய செயலர் ஆக முடியுமா, இந்த கணக்கு தாங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அண்ணாமலை அவரோட ப்ரோக்ராம் படி பார்த்தா அது விநாயகர் சதுர்த்தின்றாங்க. ஆனா இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னு பரபரப்பாயிடுச்சுன்னா அண்ணாமலை அவரோட கட்சியை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாவார் இல்லையா? அந்த கட்சி போட்டி போடாம எப்படி இருக்க முடியும்? போட்டி போடாம இருந்தா அப்படியே அண்ணாமலையோட அந்த பாலிடிக்ஸ் அவுட் ஆயிருங்களாங்க. வேற மாதிரி களம் திரும்புது அப்படின்னு. அதுல அவர் மோடி எதிர்ப்பா பாஜக எதிர்ப்பாங்கிறதும் அம்பலப்பட்டு போயிடும். அந்த தேர்தலில் அவர் எப்படி பண்றாரு. பாஜக எதிர்ப்புங்கிறது வெறும் மோடி எதிர்ப்புல தான் கட்டமைக்கப்படுது. மோடியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா ரூட் கிளியர் ஆயிருது உங்களுக்கு. அந்த ரூட் வேற மாதிரி ஆயிருமா? கண்டிப்பா தேர்தல் களமே வேற மாதிரி போகக்கூடிய சூழல் ரொம்ப பரபரப்பான வாதங்களா தான் தெரியுது. ரொம்ப பரபரப்பா இருக்கும். இதுல கவனிக்க வேண்டியது, ஆனா இந்த 10 இடைத்தேர்தலையும் முழுக்க விசிலுக்கான பகுதியா கைப்பற்றணுங்கிறதான விஜயோட நோக்கம். இப்ப அதனாலதானே ரெட்டலையில நின்னவங்க எல்லாரையும் ராஜினாமா செய்ய பாக்குறாங்க. மதிமுகவை ட்ரை பண்ணாங்க, அது மிஸ் ஆயிருச்சு. மற்ற இப்ப எல்லாருமே ரெட்டலை தானே. இப்ப திருப்பி ரெட்டலையிலயோ அல்லது அதே நபர்களுக்கோ கிடைக்கிறத அவர் விரும்ப மாட்டார்ல. இல்ல இப்ப அந்த இடத்த போய் காங்கிரஸ் கட்சி ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும், விஜய் திருமாவுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோம், கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோம்னு அவர் நினைக்க மாட்டார்ல. ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் ஆதரவு எனக்கு வேணாம் கொடுக்க மாட்டாருன்னு தானே. ஆமா, ஏன்னா அவர் நோக்கமே தான் அரசியல் நப்பாசைகளின் அடிப்படையிலானதுதானே. அவர் என்ன வேணாலும் நினைக்கலாம், எனக்கு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். திமுக ரொம்ப கிளவரா செய்ய வேண்டிய பல கட்டங்கள் இதுல இருக்கு. கிளவரா செய்ய போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது. பல விசித்திரங்களை இனி தமிழ்நாடு பார்க்க போகுது. அது பார்க்காத தொங்கு சட்டசபைய பார்த்துருச்சு, அது பார்க்காத கூட்டணி அமைச்சரவைய பார்த்துருச்சு, அது பார்க்காத பல தலைவர்களினுடைய சொல்லுவார்ல பராசக்தி படத்துல கலைஞர். அதேதான் இது அரசியல் சந்திக்கிறோம்.
கண்டிப்பா பார்ப்போம். அது அந்த காலத்துல இருந்து நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 72 திண்டுக்கல் இடைத்தேர்தலா உங்களுடைய அரசியல் அனுபவத்தோட இல்ல 67? இல்ல என்னோட அரசியல் ஆனா அனுபவம் பாத்தீங்கன்னா 67 பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. 67 பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் 69 காமராஜ் பிரச்சாரம் பண்ணோம். அப்புறம் 72 தான் ஓட்டு போட்ட முதல் தேர்தல். திமுக. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. திமுக. எம்ஜிஆர் இருந்ததுனால திமுக. 71 எவ்வளவு பாத்துட்டோம். நீங்க எமர்ஜென்சி அப்ப இல்ல எமர்ஜென்சி அப்ப வாத்தியார் பக்கம் இருந்தீங்களா திமுக பக்கம் இருந்தீங்க? இல்ல எமர்ஜென்சி அப்ப நான் பஞ்சாப்ல விவசாய அதிகாரி. பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பீகார்ல பாட்னா ரேலிய பார்க்க வந்தேன். பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். உங்களை போன்ற அரசியல் ஆளுமைகள், அனுபவம் வாய்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், சட்ட நிபுணர்கள் தொடர்ச்சியா மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன அப்படிங்கிறத பயிற்றுவிக்க வேண்டிய நேரமா இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப தேவையா இருக்கு. நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய இந்த ஊதுற சங்க ஊதி வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அரசியல் உணர்வை, கருத்தை, சமூக உணர்வை பயிற்றுவித்துக் கொண்டே இருப்போம். பார்ப்போம் மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் படுறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய பாணியில் எடுத்து வைத்ததுக்கு நன்றி.